Hey students, welcome to Matthews Maxis. நாம் பார்க்க போது செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுத உள்ள தேர்வர்களுக்கு 9ஆம் வகுப்பில் எக்ஸசைஸ் 3.8ல் ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக, ஃபேக்டர் பண்ணுங்க, காரணியை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன். 3 ஃபேக்டருமே கேள்வியாக கேட்கலாம் இல்லைங்களா, ஆன்சரில் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேக்டரை கொடுத்துட்டு மிச்சம் 2 ஃபேக்டர் கேட்கலாம். இதை கணக்கு போடாமல் இதை நான் சொல்கிறாங்க பாருங்கள், தொகுமுறை, சிந்தட்டிக் மெத்தடு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி டானா வகுத்தெல்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கேண்டிடேட் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க, ரைட்டுங்களா. கணக்கை பொறுமையாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டர் பண்ணணும்னா நம்ம நிறைய அப்ளை பண்ணணும், அதில் அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். என்னது அது? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை லெட் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்பாங்க. இந்த ஒரு குவாட்ரடிக் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வரத்தில் 1 போடு, 0 ஆகுதா பாரு. அப்போ எக்ஸ் -1 இஸ் எ ஃபேக்டர். எக்ஸுக்கு -1ன்னு போடு, இந்த இது 0 ஆகுதா, அப்போ எக்ஸ் +1 இஸ் எ ஃபேக்டர். இது ரெண்டும் ஆகலையா, அடுத்தது 2ஆம் நம்பருக்கு மூவ் ஆகு, 2ன்னு போடு, 0 வந்துச்சுன்னா எக்ஸ் -2 இஸ் எ ஃபேக்டர். அதுவும் வரலையா, -2ன்னு போடு, ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா எக்ஸ் +2 இஸ் எ ஃபேக்டர். அப்போ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி 1 -1 2 -2 3 -3 கணக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வருது, ஓகே, முடிஞ்சு போச்சு. அது என்ன 1 -1 வரணும் அப்படின்னா அது ஒரு ரூல் இருக்குது. அது இந்த இடத்துல போட்டு குழப்ப வேணாம். அந்த அம்மா யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவர் தெரில, இப்போ பையனா பெண்ணான்னு தெரில, அவங்க கேட்டது மட்டும் இப்போ சொல்லிட்டு போயினே வந்துடலாம். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூப்னு ஆரம்பிக்கும், எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி கணக்கு தான் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா இந்த கணக்கு வேறு மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அப்படி போட்டால் தான் ஆன்சர் வரும், ரைட்டுங்களா. ட்ரிக்கு ஓகே, பட் என்ன பண்ணணுன்றாங்க விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை போட முடியும். சார் நான் சொல்கிறது ஷார்ட்கட் ட்ரிக்கு தான், பட் ஒரு கணக்கும் வேறு மாதிரி ஆகும். இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த கணக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியல் லீனியர் ஈக்குவேஷன் இல்லாமல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, கியூபிக் ஈக்குவேஷன், என்ன சார் வரும், கனமூல சமன்பாடா தமிழில், நம்ம அது நீங்கள் எதனா பார்த்துக்கோங்க. எக்ஸ் கியூப்ன்றது கியூபிக் ஈக்குவேஷன் ஆரம்பிக்கும். எக்ஸில் 4th டிகிரி ஈக்குவேஷனை x⁴ அந்த மாதிரி போகும். எனி ஈக்குவேஷன் இன் பாலினாமியல், அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எந்த பவர்னா இருக்கட்டும், மினிமம் எதில் ஆரம்பிக்கணும், x² ஆரம்பிக்கணும், இருபடி சமன்பாடில் ஆரம்பிக்கணும். அப்படி ஆச்சுன்னா பொதுவாக எக்ஸ் +a அப்படின்னு இருக்குன்னா இதோட ரூட் 1, எக்ஸின் அடுக்கு 1. x² இருபடி சமன்பாடு ஆச்சுன்னா எக்ஸோட மதிப்பு 2, x³ ஆச்சுன்னா எக்ஸோட மதிப்பு 3. அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x³. அப்போது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸு, அப்புறமா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஷார்ட்கட் ட்ரிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டினால் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸு போத்தால கூட்டினால் ரூட்டு அப்படின்னாலும் ஒன்று தான், ஃபேக்டர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஃபேக்டர் கண்டுபிடிச்சினா ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா. ஓகே, ரூட்டை கண்டுபிடிச்சினா ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இந்த இடத்துல x³ -3x² -10x +24 கொடுத்துருக்காங்க. கூட்டினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு அடுத்த டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்கணும், -3, ரைட்டுங்களா. பெருக்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, x³ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கினால்
இப்போ 1 into 24 24. அப்போது ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க 4 ஆன்சரில். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த கணக்குக்கான ஆன்சர் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இருக்கிற நம்பர்லாம் எடுத்து போடு. -2 +3 -4. 3ல் 2 போச்சுன்னா 1, 1ல் 4 போச்சுன்னா -3 வந்துடுச்சு. இப்போ அதையே பெருக்கினால், எதை பெருக்கினால்? இந்த நம்பர் வரைக்கும் -2 இன்ட்டு 3 இன்ட்டு -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 3 6 6 4 24 வந்துடுச்சு. அப்போது அந்த எக்ஸ் கியூப் -3x² -10x + 24 காரணிகள் இதுவாக இருக்கும். அப்போது கணக்கே போடாமல் ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு தான் இந்த மாதிரி மெத்தட். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது நான் சொல்ல போகிறது ரெண்டாவது இந்த கேள்விக்கு இதை எப்படி போடுறது? நம்ம போட்டது எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2x³ - 3x² - 3x + 2. இங்கே என்ன? செகண்ட் நம்பர் -3 வருது. பெருக்கினால் 2 2 4ன்னு வருது. அப்படின்னும் போது அதை வச்சுக்கிட்டு இருக்கிற 4 ஆன்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வராது. அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட், இந்த முதல் கணக்குக்கு சொன்ன மெத்தட் இந்த கணக்குக்கு பொருந்தாது. அதாவது ஷார்ட்கட் ட்ரிக்கு பொருந்தாது. அப்போ இதை வேறு மாதிரி போடணும். எப்படி வேறு மாதிரி போடணும்னா, எனக்கு எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி நம்பர் வரக்கூடாது, 1 வரணும். அப்போ இங்கே எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி 2 இருக்குது, எனக்கு 1 ஆகணும்னா இது /2, இது /2, இது /2, இதுவும் /2. ரைட்டுங்களா? அந்த ரூல். முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வகுத்துடணும். அப்படி வகுத்துட்டிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். x⁻3 இந்த இடத்துல -3/2 x² -3/2x 2/2 1. இப்போ வாங்க, இப்போ எனக்கு கூட்டினால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டேர்முக்கு முந்தின இருக்கிற நம்பர் -3/2 பெருக்கினால் இங்கே 1 ஓர் 1 1. அப்போது 4 ஆன்சரில் ஏதோ ஒரு இடத்துல இவர் இங்கே இருந்திருப்பார். வெரி ஃபஸ்ட்டே இருந்துச்சுன்னா செக் பண்ணி டக்குன்னு பார்த்துட்டு போயின்னு இருக்கலாம். லாஸ்ட்டு தூக்கின்னு வந்துச்சுருந்தாங்கன்னா செக் பண்ணின்னு இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட்டினால் அப்படின்னா 1. அடுத்தது இப்போது இந்த இடத்துல -2. இங்கே பாருங்கள், இங்கே என்னவா இருக்கணும்? எக்ஸ் தான் இருக்கணும். இங்கே முன்னாடி 2 இருக்கிறதால இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2x - 1ன்னு இருந்துச்சுன்னா இவரை x மைனஸ் இந்த 2 இங்கே வந்துடும் ஆஃப். அப்போ -1/2. இப்போது 1ல் 2 போச்சுன்னா 1, 1ல் 2 தானே சார்? 1ல் 2 போச்சுன்னா -1 -1 ஒரு மைனஸ் தர -1/2 -1/2ன்றது -3/2. இதை பெருக்கினால் அதாவது 1 இன்ட்டு -2 இந்த இடத்துல -1/2 மைனஸ் கேன்சல் ப்ளஸ் ஆகிடும். 1 2 1 2 1 1 1 எல்லாத்தையும் பெருக்குனா 1 வந்துடுச்சு. அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த கணக்கு தேர்டு சம் பாருங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எழுதிக்கோங்க. 4x³ அடுத்தது -7x அடுத்தது +3 x² டேர்ம் இல்லை, அதாவது 0 × x²ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 4 முன்னாடி வரதால் நீங்கள் இந்த கணக்கை பார்க்கும்போது நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? x³/4ன்னு அர்த்தம். இந்த இடத்துல 0/4 0 தான், 0x². இந்த இடத்துல -7/4x கடைசியாக 3/4. இந்த முன்னாடி இருக்கிறனால அப்படியே பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அப்போ இதில் பெருக்கினால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4. கூட்டினால் ரெண்டாவது டைமுக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளவு? 0. அப்போது 4 ஆன்சரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார். அப்போ என்ன ஆகும்? -1 2x - 1ன்னு இருக்குது. 2x - 1னா x - 1 இந்த 2 இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போது -1/2. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x + 3 தட் இஸ் x +3 இங்கே 2 இங்கே வந்துடும் 3/2. அப்போ +3/2. -1 ஒரு மைனஸ் வேற -1/2 -1/2ன்றது -3/2. 3/2 -3/2 0 வந்துடுச்சு. பெருக்கினால் -1 -1/2 இன்ட்டு 3/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 3 3 கீழே 2 2 4 3/4 வந்துடுச்சு. அவ்வளோதான் சார். ரைட்டுங்களா?
அப்போது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா எப்படி போடுறது, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் முன்னாடி நம்பர் இருந்தால் எப்படி போடுறது ஷார்ட்கட்டில் அப்படின்றத சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கணக்குகள் இருக்குது. இந்த நிறைய கணக்குகள் உங்களுக்கு தெரிய வேண்டுமே ஆனால் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு இந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும் சார். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். 50% மேலே கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 40% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. 50 அண்ட் அபோவ் கிட்டத்தட்ட 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது இதே 9th ஜாமெட்ரி ஒன்று இருக்குது, திங்கிங் கார்னர். ரைட்டுங்களா? திங்கிங் கார்னர். இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு உறுதி. ரைட்டுங்களா? கண்டிப்பாக இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மார்க் அழகாக எடுத்துடலாம். இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து கணக்கு கேட்பாங்கன்னா கேட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த டெட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த 12, அப்புறமா 17, 19லாம் இருக்கு இல்லையா, அதில் இதிலேருந்து ஒரு கணக்கு ஜாமெட்ரியில் இதிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க, படம் போட்டு கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்முலாவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இங்கிலீஷில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், தமிழ்லையும் பார்த்துக்கலாம். 9th புக்கில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.